வணக்கம். சிங்கப்பூர் மாதிரியே ஒரு பரபரப்பான நகரத்துல நம்மளோட பாரம்பரியத்தை காப்பாத்துறது எவ்வளோ பெரிய விஷயம்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆனா ஒரு இளம்பெண் இதை ஒரு பெரிய பொறுப்பா எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க தான் லோஷினி ரவீந்திரன். தமிழ் மொழியும் நம்ம கலாச்சாரத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போற அவங்களோட ஊக்கமூட்டும் பயணத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மாடர்ன் உலகத்துல இவ்ளோ பழமையான ஒரு கலாச்சாரம் எப்படி உயிர்ப்போட இருக்குது? இது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? இந்த கேள்விக்கு பதில நாம எங்கேயோ தேட வேண்டாம். ஒருத்தரோட வாழ்க்கையிலே அதுக்கான விடை இருக்கு. அதைத்தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க, லோஷினியோவோட உலகத்துக்குள்ள ஒரு சின்ன பயணம் போலாம். முதல்ல அவர் எப்படி ஒரு நவீன கலாச்சார பாதுகாவலரா ஆனாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்களோட படிப்பு, அவங்களோட கலைப்பயணம், சமூகத்துக்கு அவங்க எப்படி ஒரு பாலமா இருக்காங்க, கடைசியா இந்த டிஜிட்டல் உலகத்துல எப்படி ஒரு அழியாத மரபை உருவாக்குறாங்கன்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி வாங்க, முதல்ல ஆரம்பிக்கலாம். ஒரு நவீன கலாச்சார பாதுகாவலர், இதுதான் லோஷினியோட அடையாளத்தோட ஆணிவேர்னே சொல்லலாம். இவங்க தான் லோஷினி ரவீந்திரன். பாருங்க, அவங்க பேரை தமிழ்லயும் ஆங்கிலத்திலயும் கொடுத்துருக்கோம். இதுவே அவங்களோட வேலையை அழகா சொல்லுது இல்லையா? 2 மொழிகளையும் 2 உலகங்களையும் இணைக்கிற ஒரு முயற்சி. லோஷினியோட மூச்சே தமிழ் மொழிதான்னு சொல்லலாம். அதை பத்திரமா பாத்துக்கணுங்கிறது தான் அவங்களோட ஆசை. ஆனா அவங்களோட பார்வை அதோட மட்டும் நிக்கல. பல கலாச்சாரங்களையும் மதங்களையும் ஒன்னு சேர்க்கிற ஒரு பாலமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காகத்தான் அவங்க ஒரு பேச்சாளரா, ஆராய்ச்சியாளரா, கலைஞரா, வழிகாட்டியா இப்படி பல முகங்களோட வராங்க. இந்த எல்லாத்துக்கும் இன்ஸ்பிரேஷன் எங்கிருந்து வந்தது? கண்டிப்பா உங்க பெற்றோர் தான். திரு எஸ் ரவீந்திரன் மற்றும் திருமதி என் சாந்தி. அவங்க வளர்ப்பு தான் இதுக்கு அடித்தளம். சரி, அடுத்து அவங்களோட படிப்பு பக்கம் போவோம். ஒரு விஷயத்த செய்யணும்னா அதுக்கு ஒரு வலுவான ஃபவுண்டேஷன் வேணும் இல்லையா? அந்த அறிவின் அடித்தளத்தை அவங்க எப்படி உருவாக்குனாங்கன்னு பார்க்கலாம். இந்த டைம்ல என்ன பாருங்க, 2015ல பிரைம் மினிஸ்டர் புக் பிரைஸ், அடுத்து 2018ல எங்க தெரியுமா, உலக புகழ்பெற்ற ஏல் யூனிவர்சிட்டில ரிசர்ச் பேப்பர் பிரசன்ட் பண்றாங்க. அப்புறம் 2021ல சிறந்த முதுகலை ஆய்வறிக்கைக்கான விருது. இது சும்மா ஒரு லிஸ்ட் இல்ல, இது அவரோட கடின உழைப்போட மைல்கற்கள். அவரோட கனவுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட் போட்டிருக்காங்கன்னு இதுல இருந்தே நமக்கு தெரியுது. படிச்சது மட்டும் இல்லாம 2021ல அதை நடைமுறையிலையும் கொண்டு வந்தாங்க. ஒரு மீடியா அனலிஸ்டா வேலை செஞ்சிருக்காங்க. அதாவது தமிழ்ல வர்ற ஒளிபரப்புகளை எல்லாம் மொழிபெயர்த்து அரசாங்க வாடிக்கையாளர்களுக்காக சுருக்கமா வழங்கியிருக்காங்க. பாருங்க, அவங்களோட மொழிப்புலமை எப்படி ஒரு முக்கியமான இடத்துல பயன்பட்டு இருக்குன்னு. அவங்களோட வாழ்க்கைக்கு வழிகாட்டுற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த பழமொழிதான், கற்றது கைத்துணையாகும். நம்ம கத்துக்கிட்டது எப்பவுமே நம்ம கூட இருந்து வழிகாட்டும்னு சொல்றது தான் இது. அவங்க படிச்ச படிப்பு அவங்களோட பயணத்துல ஒரு கைவிளக்கு மாதிரி இருக்குங்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான உதாரணம். ஓகே, படிப்பு முடிஞ்சது. அடுத்து ஒரு கலைஞரா அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். கலாச்சாரத்தை வெறும் புத்தகத்துல மட்டும் இல்லாம எப்படி அதுக்கு உயிர் கொடுத்து நம்மள மாதிரி சுவாசிக்க வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. லோஷினிய பொறுத்த வரைக்கும் கலாச்சாரங்கிறது ஒரு பாடம் கிடையாது, அது அவங்களோட அன்றாட வாழ்க்கை. தமிழ் பாட்டோட வரிகளை அலசி ஆராயிறது, பழைய தமிழ் படங்களை ரசிச்சு பார்க்கறது, கர்நாடக சங்கீதம் கேட்கறதுன்னு இது எல்லாத்துலயும் முழுசா மூழ்கிடுவாங்க. அவங்க சும்மா ஒரு ரசிக மட்டும் இல்ல, தேசிய பல்கலைக்கழகத்திலயும் சரி, கோயில்கள்லயும் சரி அவங்களோட குரல்ல சாஸ்திரிய பக்தி பாடல்கள் ஒலிக்குது. இதுதான் ஒரு கலாச்சாரத்தை உயிரோட வச்சுக்கிறதுனா. படிச்சாச்சு, பாட்டாச்சு, அடுத்து சமூகம். அவங்க எப்படி சமூகத்துக்கு ஒரு பாலமா இருக்காங்க, அடுத்த தலைமுறைக்கு எப்படி ஒரு உத்வேகமா இருக்காங்கன்னு பார்க்கலாமா? இந்த நம்பர் 1 பாருங்க. இது சாதாரண ஒண்ணு இல்ல. 2020ல நடந்த ஃபெய்த்ஃபுல்லி ஆசியான் அப்படிங்கிற ஒரு சர்வதேச நிகழ்வுல சிங்கப்பூரை பிரதிநிதித்துவப்படுத்தின ஒரே தமிழ் பெண் குழு உறுப்பினர் இவங்க தான். யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ பெரிய விஷயம்னு. உலக மேடையில நம்ம குரல் ஒலிச்சிருக்கு. அவங்களோட தலைமைப் பண்பு சும்மா பேச்சோட நிக்கல, செயல்லையும் இருக்கு. ஈஷூன் தொடக்க கல்லூரியில தமிழ் இலக்கியம் சொல்லிக் கொடுத்திருக்காங்க. கருத்தரங்கங்களுக்கு போற மாணவர்களுக்கு வழிகாட்டி இருக்காங்க. சிங்கப்பூர் தமிழ் இளையர் கழகத்துக்காக முன்னாள் மாணவர்களின் ஆய்வு விளக்க காட்சிகளை வழிநடத்தியிருக்காங்க. இப்படி பல வழிகள்ல அவங்க அடுத்த தலைமுறையை வழிநடத்திட்டு வராங்க. சரி, இப்ப நாம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். எல்லாமே டிஜிட்டல் ஆகிற இந்த காலத்துல நம்ம கதைகளை எப்படி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறது, அதுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். எஸ்டி வாய்ஸ் டிஜிட்டல் அசெட், இது என்னன்னு கேக்குறீங்களா? சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு ஆன்லைன் கதை களஞ்சியம். சிங்கப்பூர் தமிழ் இளையர் கழகம் கூகுளோட நோட்புக் LM மாதிரி ஒரு நவீன தொழில்நுட்பத்தை வச்சு நம்ம தமிழ் இளையர்களோட ஊக்கமூட்டும் கதைகளை இந்த தளத்துல சேகரிச்சு வைக்கிறாங்க. இதனால இந்த கதைகள் சிங்கப்பூரை தாண்டி உலகம் முழுக்க போய் சேருது. இங்க பாருங்க, ஒரு சின்ன குறிப்பு. யூத்ஸ்க்கு இளைஞர்கள்னு சொல்லாம இளைஞர் அப்படிங்கிற அழகான தமிழ் சொல்ல பயன்படுத்தணும்னு சொல்றாங்க. இது ஒரு சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா மொழி மேலையும் நம்ம கலாச்சாரத்தோட நுணுக்கங்கள் மேலையும் அவங்க எவ்வளவு அக்கறை வச்சிருக்காங்கன்னு இது காட்டுது. அப்ப ஒரு கல்வியாளரா ஆரம்பிச்சு ஒரு கலைஞரா வளர்ந்து ஒரு தலைவரா நின்னு
லோஷினி ஒரு உண்மையான மரபின் பாதுகாவலரா இருக்காங்க. அவங்க பாதை பலவா இருந்தாலும் இலக்கு ஒண்ணுதான், தமிழ வாழ வைக்கணும். இந்த விளக்கத்தை நாம முடிக்கும்போது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்க சமூகத்துல வெளியே தெரியாம எத்தனையோ கதைகள் இருக்கலாம். அதெல்லாம் என்னென்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாருக்கு தெரியும், அடுத்த கலாச்சார பாதுகாவலர் நீங்களா கூட இருக்கலாம்.